ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. சித்திரை 1 ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பன்று தெருவாசல் தெளிக்கிற தண்ணீர்லேயும் நம்ம வீட்டை துடைக்கிற தண்ணீர்லேயும் இப்போ இதில் நம்ம செய்ய போகிற நம்ம ஒரு சில பொருட்கள் போட்டு மகாலட்சுமியை வசியம் செய்கிற ஒரு சில பொருட்கள் போட்டு இப்போ தண்ணீரை முன்னாள் இரவே ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த தண்ணீரையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து தெளிக்கும் போது மகாலட்சுமி அம்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும், செல்வ செழிப்பும் உண்டாகும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெருவாசலில் கோலம் போடும்போது இந்த நீரை தெளித்து கோலம் போட்டிங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் பித்தளை சொம்பு, அதாவது ஸ்டீலை தவிர நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மண்குடுவை இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய லக்ஷ்மி குபேர பானை. அது மேல் பானை உடஞ்சிருச்சுன்றதுனால நான் மற்ற 2 பானை இந்தமாரி பரிகாரத்துக்கும் பூஜை அறையில் வேறு ஏதாவதுக்கு தேவைக்கு அதேமாரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் போட்டு வைக்க பயன்படுத்தி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பரிகாரம் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் போட்ட பதிவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர், மஞ்சள், கிராம்பு, ஒரு 2 கிராம்பு 3 கிராம்பு அல்லது கிராம்பு தூளும் போட்டுக்கலாம், மஞ்சள் போட்டுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி இலை போட்டு இதை முன்னாள் நைட் நீங்கள் வச்சுட்டு மறுநாள் தெளிங்க. இது மகாலட்சுமி அம்சம் வீட்டுக்கு நிறைஞ்சி இருக்கும், செல்வத்தை ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். நீங்கள் அதுவும் செய்யலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா சித்திரை 1 அன்றைய தினம் நீங்கள் தெருவாசல் தெளிக்கும் போது சித்திரை 1 புது வருட பிறப்பு தான் இல்லைங்களா? ஜனவரி 1 எப்படியோ ஆங்கில வருட பிறப்பு, அது மாதிரி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து என்பது சித்திரை வருஷ பிறப்பு. ஸோ சித்திரை 1 அன்று இந்த தண்ணியை நம்ம வாசலில் தெளிக்கிறது மூலமாக நமது வீட்டுக்கு சகல செல்வமும் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பரிகாரமும் நான் சொல்கிறேன். நிலைவாசலில் ஒரு பொடி தூவணும், அதுவும் நான் நெக்ஸ்ட் பதிவில் சொல்கிறேன். இதேமாரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டு வெளியே இருந்தே நம்ம வீட்டுக்குள்ளே மணி அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் செல்வத்தை ஈர்ப்பதற்கும் நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் இந்த பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பூஜை அறையையும் சமையல் அறையும் சுத்தமாக வச்சுருங்க. அதேமாரி நம்ம ரெஸ்ட் ரூமும் சுத்தமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அதேமாதிரி வீட்டு வெளியவும் பார்த்தீங்கன்னா கோலம் போடும்போது பச்சரிசி மாவு கலந்து கோலம் போடுங்க. இந்தமாரி செய்யும்போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் இருக்கும். அது இல்லாமல் மாதத்தின் முதல் நாள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட்டை தூள் இருக்குங்க இல்லையா, கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 200 ரூபாய் நோட்டு அல்லது 20 ரூபாய் 2 எண்ணிக்கை, அந்த 2 எண்ணிக்கை வர நோட்டாக இருக்கட்டும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவாசலுக்கு முன்னாடி நின்று வீட்டை பார்த்தா மாதிரி ஊதி விடுங்க. இந்தமாதிரி நீங்கள் மாதத்தில் முதல் நாள், அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதமாக இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது அந்த மாதம் முழுவதுமே பணத்துக்கு கஷ்டமே இருக்காது. இப்போ நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் செய்யலாம். அதாவது திங்கட்கிழமை செய்யலாம், அதாவது வாரத்தின் முதல் நாளும் செய்யலாம், மாதத்தின் முதல் நாளும் செய்யலாம், தமிழ் மாதத்தின் முதல் நாளும் செய்யலாம், ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகரித்து கடன் பிரச்சனையை ஒழிக்கும். கடன் என்பதே முற்றிலுமாக இருக்காது, அல்ல குறையாத பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில பேர் கேட்பீங்க, இதெல்லாம் செஞ்சால் போதுமா, உழைக்க வேணாவான்னு. நம்ம உழைப்புக்கேற்ற வருமானம் வரணும், வருமானம் நல்லபடியாக செலவாகணும். நிறைய பேர் சொல்கிறீங்க வருமானம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு செலவாகுது, இல்லை வீண் விரயம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும். இதை நீங்கள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு திங்கக்கிழமை தெளிக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தின் முதல் நாள் ஆங்கில மாதத்தின் முதல் நாள் தெளிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன இந்த தண்ணீரில் நம்ம ஆட் பண்ண போகிறோன்றதை பார்த்துக்கலாம். இந்தமாரி ஒரு குடுவை எடுத்துக்கோங்க. இதுக்கு மண் குடுவை, பித்தளை, பீங்காய் எது வேணா இருக்கலாம். சில்வரை மட்டும் தவிர்த்துருங்க, ஏன்னா சில்வர் என்பது இரும்புடன் தொடர்புடையது இல்லையா? ஸோ அதனால் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு சில பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் என்பது குருவின் அம்சம். இதுக்கு எந்த மஞ்சள் வேணால் யூஸ் பண்ணலாங்க. இப்போ மஞ்சள் போட்டாச்சு.
மஞ்சள் போட்டுட்டு மஞ்சள் வந்து நார்மலாகவே நம்ம வீட்டு வாசல் தெளிக்கும் போது வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது. அமாவாசைக்கு மட்டும்தான் வெறும் தண்ணி தெளிக்கணும். மற்ற நாளில் நம்ம வீட்டு வாசலில் தெளிக்கும் போதும் சரி, நிலைவாசலை துடைக்கும் போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டு செய்கிறது நல்லது. ஏன்னா எந்த வித தீய சக்தியும் உள்ளே வராது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிருமிகளும் அண்டாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், பெருமாளின் அருள் பெற்ற பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டால் போதுங்க. நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. இது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்குதுங்க. இது நாட்டு மருந்து கடையிலே இல்லை, எல்லா கடையிலுமே இப்போ கிடைக்குது. பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒன்று நம்ம போட போகிறோம். பச்சை கற்பூரத்தை பற்றியும் நான் ஒரு பதிவே போட்டிருக்கேன், அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே பாருங்கள். நம்ம கிட்ட கிடைக்கிற எளிய பொருட்கள் வைத்தே நம்ம வீட்டுக்கு மணி, அதாவது பண வரவை வந்து அதிகரிக்க செய்ய முடியும். பச்சை கற்பூரத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய தாடையில் பார்த்திங்கன்னா திருப்பதியில் வைப்பாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம வீட்டில் இருக்க படத்துலையும் வச்சிங்கன்னா அன்றைய தினம் ரொம்ப நல்லது. இதுவும் வந்து தனவசியம் உண்டாகும். நம்ம வைக்கிற பணப்பெட்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை வச்சிங்கனாலும் பண வரவு அதிகரிக்கும். பர்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக், எங்கே ஒன்றா நீங்கள் பச்சை கற்பூரத்தை வைக்கலாங்க. இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா தெரு தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் நிலைவாசல் துடைக்கவும், வீடு துடைப்போம் இல்லையா, அந்த தண்ணியும் வந்து மிக்ஸ் பண்ணி துடைங்க. ரொம்ப நல்லது. இந்த மாதத்தின் முதல் நாள் அல்லது வாரத்தின் முதல் நாள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று சோம்புங்க. சோம்பு வச்சு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம். நான் ஒரு பதிவு உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த சோம்பை தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட போகிறோம். இது வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சோம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த தண்ணீரை முன்னாள் நைட்டே செஞ்சு வச்சுருங்க. சனிக்கிழமை நைட், நாளை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து தெரு தொளிப்போம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 14 அன்றைய தினம் வந்து நம்ம தெருக்கள் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி தெளிச்சிருங்க. நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் இருக்கும். மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். எதிர்மறை சக்திகள் விலகும், தீய சக்திகள் உள்ள அண்டாது. நல்ல சக்திகள், நேர்மறை சக்திகள் நேரத்தில் பெருகும்போது பார்த்திங்கன்னா நல்லவை மட்டுமே நடக்குங்க. நல்ல அதிர்வலைகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லவை மட்டுமே நடக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ பூஜை செய்தாலும் நம்ம நிலைவாசல் அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருவாசலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கணும். கோலம் போடும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் நான் நிறைய பதிவெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த தண்ணீரை நீங்கள் தெளிக்கும் போது மகாலட்சுமி கடாட்சமும், இந்த வருடம் முழுவதுமே வற்றாத செல்வமும், கடன் அடைகிற அளவுக்கு நமக்கு வருமானமும் கிடைக்கும். மாதம் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல மாற்றம், உன்னதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை. வாழ்க வளமுடன். இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் பெற்று சகல செல்வமும் சௌபாக்கியத்தோடு வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.